ஆப்பிரிக்க நாடான மாலியில் கடத்தப்பட்ட தென்காசி மாவட்ட இளைஞர்களை மீட்டுத் தர வேண்டும் என அவரது உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். மாலியில் இந்திய தொழிலாளர்கள் 5 பேர் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டனர். அவர்களில் இசக்கி ராஜா, தளபதி சுரேஷ் ஆகியோர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியையும் மற்ற 3 நெல்லை மாவட்டத்தையும் சேர்ந்தவர்கள். இந்நிலையில் தென்காசி மாவட்ட இளைஞர்களை மீட்டுத் தர கோரி அவர்களது பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். 8 மாசம் ஆகுது, நல்லதா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப திடீர்னு அவங்கள காணும், இப்படி கும்பல் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நியூஸ் வந்துச்சு. எல்லா இதுன்னு சொல்லியிருக்கு. தமிழ்நாடு முதல்வர் அவங்களும் புருஷனை மீட்டு தரணும், எனக்கு மீட்டு தர. அந்த எலக்ட்ரீஷியன் தான் இது வந்து டவர் வேலை பார்த்துட்டு இருக்கு. நேற்றையிலேருந்து அவங்க அங்கேருந்து தப்பி ஓடினவங்க வந்து ஃபோன் அடித்தாங்க. ஃபோன் அடிச்சுன்னு என்ன விவரம்னு கேட்கையில் இந்த மாதிரி தீவிரவாதி கடத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு கடத்தின பிறகு அதுக்கு பிறகு எங்களுக்கே தெரியும். எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் கேட்கும்போது எங்கள் செல்லு அவனுடைய செல்லு ஆன் பண்ணும்போது செல்லு வந்து இதாகிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இருக்கும்போது எல்லாம் எதுவுமே வைக்கலை. அதுக்கு பிறகு தான் நாங்கள் இது பண்ணி இப்போ உங்களுக்கு தகவல் சொல்லுவோம். எங்களுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் பாரத பிரதமர் மோடியும் எங்களுக்கு எங்கள் பையனை மீட்டு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கடத்தப்பட்டவர்களை மீட்பதற்கான முயற்சியில் அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் இறங்கியுள்ளது. மேலும் பாதுகாப்பு கருதி கோப்ரி நகரில் இருந்த இந்தியர்கள் அனைவரும் தலைநகரான பமாகோவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர்.